பிரபல பாடகிக்கு நடந்த இந்த சோக முடிவு தான் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். முக்கிய பிரபலங்கள்ல இருக்க கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட இந்த பிரச்சனை இப்படி ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்கல. விஜய் டிவில இருந்து ஏகப்பட்ட பிரபலங்கள் திரைத்துறையில அதிகமான சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சிவகார்த்திகேயன், சந்தானா இப்படின்னு இவங்களை மட்டும் இல்லாம நிறைய பாடகர்களையும் நாம சொல்லலாம். அந்த பாடகர் வரிசையில தம்பதியினரா வந்து மிகப்பெரிய சாதனையை படைச்சவங்க தான் ராஜலட்சுமி அண்ட் செந்தில். இவங்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க வாழ்க்கையில அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. யாரும் படாத அளவுக்கு அடிமட்ட லெவல்ல இருந்து மேல வந்து இப்ப ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பு மட்டும்தான் காரணம், அவங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணம். இவங்களுக்குன்னு தனியா ஃபேன் பேஸே இருக்கு. ஆரம்ப காலத்துல இவங்க காலேஜ் படிக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த காதலை ஊரே எதிர்த்தாலும் பட் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்து காட்டணும், அதுக்கு நம்மளோட கலையான நாட்டுப்புற கலையை வச்சுதான் நாம மேல வரணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்பவே திட்டம் போட்டாங்க. அதே போல அந்த நாட்டுப்புற கலைகளை வச்சு ஊர்ல சின்ன சின்ன திருவிழா ஈவெண்ட் இப்படின்னு எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது மட்டும் நம்மளுக்கு பத்தாது. உலக அளவுல நாம ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் தேவை. அந்த ஸ்டேஜை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த தருணத்துல தான் விஜய் டிவில சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ ஓபன் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீசன்லயே இவங்க ரெண்டு பேரும் காலடி எடுத்து வச்சாங்க. இந்த சீசன்ல நாம நல்லா பாடிட்டோம்னா கண்டிப்பா நாம மிகப்பெரிய இடத்துல ஃபேமஸ் ஆகிடலாம், நம்மளோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு ரெண்டு பேரும் செம்மையா போராடினாங்க. நிறைய பாட்டுகள் பாடினாங்க. மக்கள் மத்தியில அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு நல்ல வெற்றியும் கிடைச்சது. அதுதான் அவங்களோட முதல் வெற்றியே. அந்த சீசன்ல மிகப்பெரிய வெற்றியை தொடர்ந்து அதுக்கு அடுத்து உடனடியாவே அவங்களுக்கு திரைத்துறையில சினிமாவில பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஆக்டர், பெரிய டைரக்டர் இப்படின்னு எல்லாருக்குடைய தொடர் வெற்றி படங்களா அமைஞ்சுது அவங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரிலாம் போயிட்டு அங்க நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஃபாரின்ல இந்த பாடல்களை கேட்டு எல்லாருமே அசந்து போனாங்க. தமிழ்ல நாட்டுப்புற பாடல்கள் இப்படி ஒண்ணு இருக்கா, அதுவும் இந்த மாதிரி ஸ்லாங்ல செம்மையா இருக்கே அப்படின்னு இவங்களுக்கு ஏகப்பட்ட விருதுகள் கொடுத்தாங்க. விருதுகள் குவிஞ்சுது. அப்படி இருக்க சமயத்துல தான் செந்தில் அவர்கள் நான் படத்துல நடிக்க போறேன் அப்படின்ற விபரீத முடிவு எடுத்தாரு. ஆனா எவ்வளவோ தடுத்தோம். அவர் படம் நடிச்சாரு, ஃபிளாப் ஆனிச்சு. அடுத்து படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, அதுவும் ஃபிளாப் ஆனிச்சு. இருக்கிற சொத்தையும் வித்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள், சச்சரவுகள், மன வருத்தங்கள் இப்படின்னு வந்து விவாகரத்து அளவு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய செலிபிரிட்டிஸ் உங்களால முடியும், திரும்ப ஜெயிச்சு மேல வாங்க அப்படின்றாங்க. இப்போ மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று பெரிய வீடு, காரு, பங்களா அப்படின்னு செம்மையான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில வாழறாங்க. ஆனா திரும்ப இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துருக்கு. பட் அது எதனால திரும்பவும் படம் நடிக்க போறாரா செந்தில், அதனாலதான் பிரச்சனையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. சீக்கிரமே இதை பத்தி அவங்க ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.